வணக்கம். தவங்கிற கதையோட நிறைவு பகுதியை இப்போ படிக்கலான் இருக்கேன். கதைக்கு போகலாமா? நான் சன்னதியை முன்னாடி அடைந்து விட்டேன். அங்கேயும் எனக்கு ஓரிடம் தயாராக வைத்திருந்தார்கள். வாங்க மாமா, நானும் மீனாட்சியும் சேர்ந்து தான் சமையல். இந்தாங்கோ, நீங்கள் ஏறி வந்ததுமே பழரசம் கொடுக்க சொன்னார்கள். கொடுக்கட்டுமா என்று பேசிக்கொண்டே கமலி என்னை வரவேற்றாள். அவள் அளித்த பழரசத்தை அறிந்துவிட்டு மற்றவர்கள் வருவதற்கு காத்திருந்தேன். உள்ளே போய் சாமி தரிசனம் செய்துவிட்டு வருவோம் என்று போனேன். அபிஷேகம் நடந்தாகிவிட்டது. கல்யாண கோலத்துடன் ஆறுமுகமும் பன்னிரு கையும் மாலை பொருளும் மார்புமாக முருகன் அருள் காட்சி தந்தான். இந்த முறை மலை ஏறி இங்கே வந்து தரிசனம் செய்வேன் என்று நான் நினைக்கவில்லை. அதனால் என் கண்களில் அடக்க முடியாதபடி நீர் பெருக்கெடுத்து ஓடியது. நெஞ்சு அடைத்தது. இனியும் வர இயலுமோ? இல்லை என்றாலும் இந்த மாலை புரண்ட மார்பும் வேல் ஏந்திய கையும் அருள் சொரியும் பார்வையும் கருணை பயக்கும் மணி பாதமும் என் உள்ளத்தில் பதிந்து விட்டன. இதையே என் ஆயுள் இருக்கும் வரை கண்டு கண்டு கழித்து பிறகு நிம்மதியுடன் கண்மூடுவேன். வேலப்பன் என்னை அழைத்தான். வெளி பிராகாரத்தில் வந்து நின்றோம். காவடிக்காரர்கள் வந்துவிட்டார்கள். ஆறுமுக வேலனுக்கு ஹரஹரோஹரா, ஆனைவள்ளி லோலனுக்கு ஹரஹரோஹரா என்று பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் தாளம் போட்டுக்கொண்டும் கோஷ்டி சன்னதியில் வந்து சேர்ந்தது. மணிகள் ஒலித்தன. காவடிகளை சன்னதி முன் வைத்து விழுந்து வணங்கினார்கள். நான் காந்தாவை தேடினேன். அவள் ஒரு கொடி போல துவண்டு நின்றாள். அர்ச்சனைகள் தீபார்த்தனை நடந்தன. காந்தா உன் நெஞ்சம் நெகிழ்ந்து விட்டாள். அவள் கன்னங்களில் கண்ணீர் தாரையாக வழிந்தது. பூஜை முடிந்தது. பிறகு எல்லோரும் வெளியிலே வந்து அமர்ந்தோம். வேலப்பனும் பள்ளி ஆசிரியர்களும் ஒன்று சேர்ந்து பிரமாதமாக ஏற்பாடு செய்திருந்தனர். விருந்து சாப்பாடு மலை மீதே தானாம். மடப்பள்ளியிலே சமையலுக்கு மீனாட்சியும் கமலியும் வந்துவிட்டார்கள். உச்சிக்கால பூஜையான பிறகுதான் சாப்பிட அமர்ந்தோம். பல பேர் கீழே இறங்கி போய்விட்டார்கள். வாண்டு சீனுவை துணைக்கு அழைத்து கொண்டு சித்திர குகை பக்கம் போனேன். அங்கே சங்கரனும் காமாட்சியும் தவிர யாருமே இல்லை. காமாட்சி ஒரு மூலையில் முடங்கி கொண்டிருந்தாள். சங்கரன் ஒரு பக்கம் சுவரில் சீமை சுண்ணாம்பு கட்டியால் என்னவோ கிறுக்குவதும் அழிப்பதுமாக இருந்தான். நான் போனதோ நின்றதோ அவர்கள் இருவருக்கும் தெரியவில்லை. அங்கே நான் கண்டது வெறும் ஓவியமல்ல. யுக யுகாந்தரங்களுக்கு முன் அந்த வள்ளி ஆயலோட்டிய களத்திற்கே சென்று விட்டதை உணர்ந்தேன். சிலை போல நின்றேன். வாங்கண்ணா என்று காமாட்சியின் குரல் கேட்டு திரும்பினேன். ஓ சாரா, எப்படி சார் ஏறி வந்தீங்க? நீங்கள் பார்த்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று தவம் இருந்தேன் சார். இன்றைக்கு பலித்தது என்றான் சங்கரன். என் கால்களில் பணிந்தான். ஆமாம், உன் தவம் பலிக்கத்தான் செய்தது. இந்த சன்னதியிலே மனிதன் காலிலே விழாதே, அபச்சாரம் அது. கலைதேவி குடியிருக்கும் கோவிலப்பா, நீ எழுந்திரு. உன் தவத்தை முருகன் ஏற்றுக்கொண்டு விட்டான் பார். ஆண்டவனும் அடியானும் ஸ்ருதி சேரும்போதுதான் இத்தகைய நிரந்தர கலை பொக்கிஷங்கள் உருவாகும் என்றேன். முருகன் வந்து எனக்கு துணை புரிந்தான் என்றால் அக்கா வடிவில்தான் வந்திருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே அவன் காமாட்சி பக்கம் பார்த்தான். அவன் தலையும் தாடியும் மீசையும் வளர்ந்துவிட்டன. அவை கத்தியை கண்டு என்னால் ஆயினவோ. ஆனால் காமாட்சியை பார்க்கும்போது அவள் கண்களிலே வீசிய வாஞ்சை அவன் கோலத்தையே புனிதமாக்கிவிட்டது. நான் காமாட்சியை பார்த்தேன். சாதாரணமாகத்தான் பார்த்தேன் என்று நினைத்தேன். ஆனால் காமாட்சிக்கு அதில் என்ன பொருள் தோன்றியதோ தெரியவில்லை. என் இதயத்தையே ஊடுருவவள் போல் ஒரு கூரிய நோக்கை என் பால் விடுத்தாள். ஏன் அண்ணா, அக்கான்னு கூப்பிடுகிறானே என்று அதிசயப்படுறீங்களா? நீங்களும் ஊராரை போல். என்ன காமாட்சி இது என்று நான் குறுக்கிட்டேன் கடுமையாக. கீழ்த்தனமான எண்ணங்களின் சாயை கூட அங்கே வர எனக்கு பிடிக்கவில்லை. இல்லை அண்ணா, நீங்களும் தான் என்னை பற்றி எப்படி நினைச்சீங்களோ யார் கண்டார்கள் என்றாள் அவள் நிஷ்டூரமாக. நான் சங்கரனை ஒரு முறை பார்த்தேன். அவன் மீண்டும் கிறுக்கப் போய்விட்டான். வெளியே வா, உன்னோடு சில வார்த்தைகள் பேச வேண்டும். நாங்கள் நாளை விடியற்காலை ஊருக்கு போகிறோம், தெரியுமா? தெரியும். இன்னைக்கு ராத்திரி கீழே இறங்கி வரலாம் என்றுதான் நினைச்சேன் என்று மறுமொழி தந்து கொண்டே என்னை தொடர்ந்து வெளியே வந்தாள் காமாட்சி. நாங்கள் இருவரும் நிழலில் ஒரு பாறை மீது அமர்ந்தோம். வாண்டு சங்கரன் வரைவதை பார்க்க அங்கேயே நின்று விட்டான். காமாட்சி, நீயாக ஆரம்பிக்கவே நானும் மனம் விட்டு பேசுகிறேன் என்று ஆரம்பித்தேன். சொல்லுங்க என்றாள் காமாட்சி. பனை மரத்தடியில் பால் குடிப்பது உனக்கு தெரிந்தது தானே? நீயோ தனி பெண், இதுவோ குக்கிராமம். கொஞ்சம் உன் நல்ல பெயரை காப்பாற்றிக் கொள்ள எத்தளிக்க வேண்டாமா? சொல் என்றேன். நல்ல பெயர்? இதுவரை இந்த ஊர் எனக்கு நல்ல பெயரை தந்ததா என்று என்னை ஏளனமாக கேட்டாள் அவள்.
ஏனம்மா அப்படி சொல்ற? உன்னை மதிச்சுத்தானே என்று நான் பேச அவள் விடவில்லை. ஒரு ஆவேசம் ஆட்கொண்டு விட்டது அவளை. அன்னைக்கும் கொல்லையில வேஷ்டி உலர்ந்தது, இரவிலே சத்தம் கேட்டதுன்னு இந்த ஊர் பேசியது உங்களுக்கு தெரியும், மறக்காதீங்க என்றாள் காமாட்சி. அதை நான் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டியிருந்தது. என் வீட்டில் அவர் என்னைக்கு என்னை இங்கே விட்டுட்டு போனாரோ அப்பொழுதே உலகம் என்னை பற்றி தப்பு கணக்கு போட ஆரம்பித்தது என்று அவள் ஆரம்பித்தாள். அவர் ஏற்கனவே மனமானவர், தனக்கு குழந்தைகள் இல்லை என்று என்னை மணந்தார். அதன் பிறகு எனக்கு பிறக்கவில்லை, அவளுக்கு பிறந்தது. 2 குழந்தைகளையும் அவளையும் விட்டுவிட்டு என்னோடு இங்கு வந்து இருந்தார். மிகவும் சந்தோஷமாகத்தான் இருந்தோம். அவர் பெண்ணுக்கு கல்யாணம் செய்ய வேண்டுமாம். அப்பொழுது தகப்பனார் அருகில் இருக்க வேண்டும் என்று என் மூத்தாள் அழைத்தாள். என்னையும் கூடத்தான் அழைத்தாள். என்னவோ எனக்கு போக பிடிக்கவில்லை. அவரை மட்டும் அனுப்பி வைத்தேன். அன்று முதல் தனி பெண்தான் நான் என்று சொல்லி நிறுத்தினாள் காமாட்சி. அவர் எங்கே இருக்கிறார்? உன்னை வந்து பார்த்து கொள்கிறார் அல்லவா என்று கேட்டேன். இல்லை, விடுதலை தந்துவிட்டார். ஜீவனாம்சமும் பழைய நினைவுகளும் என் பங்குக்கு வந்தன என்று விரக்தியாக பேசினாள் அவள். ஏன் அப்படி? ஏன்? நான் தான் அப்படி கேட்டுக்கொண்டேன். மறுபடியும் அவர் 2 பேர் நடுவில் தவிப்பதா? எனக்கும் வேறு குழந்தை பிறந்தால் சிக்கல் தானே என்று கேட்டாள் காமாட்சி. அதற்காக ஆதரவையே அறுத்து கொள்வாயா? எது ஆதரவு? மனசிலே திடம் இருக்கிறது. என் மனிதர்களை பகைத்து கொண்டு அவரை மணந்தேன். அவரை விலக்கிவிட்டு இப்பொழுது நிற்கிறேன். நிற்பதோடு இருந்தால் பிரச்சனையே இல்லையே என்று என் சிந்தனை ஓடியது. இந்த நிலையில் நீ கொஞ்சம் பத்திரமாகத்தானே இருக்க வேண்டும். ஊராரும் பழிக்க நடந்து கொள்ளலாமா என்று கேட்டேன். ஒரு விதத்தில் நீங்கள் சொல்வது சரிதான். கூடுமானவரை இந்த ஊர்தான் சொந்த ஊர் என்று இருந்துவிட்டேன். ஆனால் அண்ணா, அங்கே திரும்பி பாருங்க. இந்த ஓவியங்களை பார்த்த பிறமும் உங்களுக்கு இந்த யோசனை எல்லாம் வருகிறதா என்று கேட்டாள் காமாட்சி. அவள் கேள்வி எனக்கு புரிந்தது. அண்ணா, இப்படி நம் நாட்டுக்கு ஒரு கலை பொக்கிஷம் கிடைக்குமானால் அதற்காக நான் அழிந்தால் என்ன என்று கேட்டாள் அவள் தைரியமாக. அவளுக்கு தகுந்த பதில் சொல்ல தெரியாமல் விழித்தேன் நான். என் பெயர் கெட்டுவிட்டது. சின்ன குழந்தை கூட என்னை மாசுபட்ட பார்வை பார்க்கிறது. ஊரெல்லாம் தாங்கள் சத்தியசந்தர்கள் போல என் வீட்டையே சாக்கடையாக நினைக்கிறார்கள். என்ன, உண்மைதானே? சொல்லுங்கள் அண்ணா என்றாள் அவள். ஆமாம் அம்மா, உலக நியதி அது. சங்கரன் கட்டிடங்காலை, நீயும் கிழவியாகிவிடவில்லை. தனிமையில் நீங்கள் இருவரும் இங்கே கிடப்பதை பார்த்தால் என் பெயர் அழிந்து விட்டது, என் சரீரம் மூப்படைந்து விட்டது. ஆனால் இந்த கலை அழியுமா? இந்த அழகு என்றாவது மூப்படையுமா? அதனால்தான் அண்ணா, என் உயிரே போனால்தான் என்ன? 4 நீசர்கள் என் பெயருக்கு இழுக்கு கற்பித்தால் என்ன? இந்த சங்கரன் தன் உணவுக்காக பாடுபட்டு தூக்கத்துக்கு இடம் தேடி எல்லா மனிதர்களைப் போல வாழ பாடுபட்டு கொண்டே இதை சாதித்திருக்க முடியுமா? தூரிகையை கையில் எடுத்தால் அவன் இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டான். தூரிகை வேறு, அவன் வேறு என்று வேறுபாடு கூட தெரியாது. அவனை பராமரிக்கும் போது கோவிலில் வழிபாடு செய்வது போல என் மனம் நிறைவு காண்கிறது. அவனை திட்டி திட்டி தின்ன வைப்பேன். அதட்டி அதட்டி குளிக்கச் சொல்வேன். அமைதியாக இருந்து ஆதரவை அளிப்பேன். 2 நாட்கள் ஊனும் உறக்கமும் இன்றி பிசாசு போல வரைவான். ஒரு நாளெல்லாம் நிற்கக்கூட திராணியற்று தடுமாறுவான். அப்படியெல்லாம் முருகப்பெருமான் அவனை ஆட்டி அலைக்கழிக்கிறார். இந்த கலை மாணிக்கங்கள் ஒளி வீச வேண்டுமானால் அங்கே ஒருத்தர் அழிய வேண்டும் என்று புரிந்தது. தியாகமின்றி எந்த சாதனை நடந்திருக்கிறது அண்ணா? அது சரி அம்மா, இதுவரை நீ செய்தது பெரிய கைங்கரியம்தான். இந்த வேலை முடிந்தால் அவன் தன் வழி பார்த்து கொண்டு போவான். அப்ப நீ எப்படி அம்மா இந்த ஊரில் இருப்பாய் என்று கரிசனத்தோடு கேட்டேன். நான் இங்கே இருக்கப் போவதில்லை அண்ணா. இனி சங்கரனோடு தான் நான் இருக்கப் போகிறேன். நான் இருந்தால் யாருக்கு நன்மை? நான் அழிவதானால் யாருக்கு நஷ்டம்? இனி என் வாழ்க்கை பணியே இதுதான் என்றாள் காமாட்சி. சரி, அவனுக்கு ஒரு கல்யாணத்தை செய்து வச்சிரு. கூடவே இரு. உலகம் உன்னை ஒன்றும் சொல்லாது. உலகம் உலகம் அது கிடக்கிறது அண்ணா. இந்த பைத்தியத்தை கட்டிக்கொண்டு எந்த பெண் சுகப்படுவாள் சொல்லுங்கள்? உள்ளத்து உணர்ச்சி வெளிப்பட ஒரு கருவியாக அந்த சரீரம் இருக்கிறதை தவிர அதில் வேறு எந்த மனித உணர்ச்சியும் பசியும் தாகமும் இருப்பதாக தோன்றவில்லை. நான் தான் அழியணும். அப்பத்தான் அவன் பிழைப்பான், கலையும் வாழும். அவளிடம் மேலும் பேச எனக்கு தெரியவில்லை. விடிய விடிய அவளோடு வாதாடினாலும் அவள் உறுதி மாறப்போவதில்லை. எனக்கு ஒன்று நன்றாக புரிந்தது. இந்த உலகத்திலே எதை தந்தாலும் பெற்றுக்கொள்வார்கள், புத்திமதியை தவிர.
எங்கே போய்விட்டீர்கள் என்று என்னை தேடிக்கொண்டே வந்தாள் காந்தா. இதோ இருக்கிறேனே. காமாட்சி என்ன சொன்னா என்று ரகசியமாக கேட்டாள் என் மனைவி. என் உதட்டை பிதுக்கினேன் நான். காந்தாவின் குரலை கேட்டு காமாட்சியே வெளியே வந்தாள். சித்திர வேலை முடிஞ்சுதா? இதை போய் ஷவரம் செய்து கொள்ள சொல் என்று கண்ணால் சங்கரனை காட்டினாள் காந்தா. அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறேன் என்றாள் காமாட்சி சிரித்தபடி. காந்தாவுக்கு காமாட்சியின் மனம் புரிந்து விட்டதா? எனக்கு என் மனைவியே புரியவில்லை. எங்கள் காரில் எல்லாம் ஏற்றியாகிவிட்டது. நாங்கள் மட்டும் ஏறவில்லை. எங்களை வழி அனுப்புவதற்காக நண்பர்கள் கூடியிருந்தனர். காமாட்சி தன் வீட்டு திண்ணையிலேயே நின்றாள். நானும் காந்தாவும் அங்கு போய் அவளிடம் விடை பெற்று கொண்டோம். காமாட்சி, வீட்டை கவனிக்காமல் விட்டுவிடாதே. எந்த கலைமயக்கத்தில் எவ்வளோ உயர பறந்தாலும் மறுபடியும் என்றாவது கீழே இறங்கினால் அதற்கு ஒரு இடம் வேண்டும் என்றாள் காந்தா. இன்னமும் தான் சங்கரனுக்கு வேலை கொடுத்திருக்கிறார்களே, 6 மாதம் தள்ளும். அதற்கப்புறம் உன் இஷ்டப்படியே வந்து செய்து கொடு என்று தெளிவாக பதிலளித்தாள் காமாட்சி. எந்த அபிப்பிராயமும் சொல்ல தெரியவில்லை எனக்கு. நான் தலையை ஆட்டி அவளிடம் விடை பெற்று கிளம்பினேன். கமலி தட்டில் வெற்றிலை சீவலுடன் வந்தாள். மரகதம், உஷா எங்கள் வீட்டிலேயே இருந்தார்கள். நாங்கள் இன்று கிளம்ப வேண்டியதுதான். இந்த வீட்டிற்கு யாரோ வருகிறார்களாம். தற்சமயம் வேலப்பன் கடையில் சாமான்களை வைத்துவிட்டு மலை ஏறி இருக்கிறார்கள். குழந்தைகள் விமலா, ரமணி யாவரும் காரில் ஏறிவிட்டார்கள். நானும் காந்தாவும் ஏறிவிட்டோம். சீனுவை காணோம். வாண்டு எங்கே காணோம் என்று கேட்டேன். அது எங்காவது ஓடி போயிருக்கோம். சும்மாவாவது உங்களோடு வரேன் என்று சொன்னால் அதை நம்பிக்கொண்டு என்று காந்தா முடிப்பதற்குள், இல்லை மாமி, இங்கே இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு என் கால் அடியிலிருந்து வாண்டு நிமிர்ந்து எழுந்து நின்றது. என்னடா அது விளையாட்டு என்று அதட்டினாள் காந்தா. நீங்கள் விட்டு விட்டு போய்விடுவீர்களோ என்று முன்னையே ஏறி உட்கார்ந்து விட்டேன் என்றான் அவன். உங்கள் பிள்ளையைப் போல நினைத்து கொள்ளுங்கள். அவனுக்கு நீங்கள் சம்பளம் தர வேண்டாம். நல்ல வழியில் திருப்பிவிட்டால் போதும் என்று சீனுவின் தாய் மீனாட்சி கேட்டுக்கொண்டாள். கார் கிளம்பிற்று. ஒரு முறை திருக்கோவிலை பார்த்தேன். வேலப்பன் கடை வாயிலில் வண்டி கொஞ்சம் நின்றது. வேலப்பனும் சோமுவும் கைகூப்பி எங்களை வழி அனுப்பினார்கள். ஐயாவும் அம்மாவும் எப்போ வேண்டுமானாலும் வாங்க, வீட்டை காலி செய்து வைக்கிறேன் என்றான் வேலப்பன். அதுவரை எனக்கு பேசவே தோன்றவில்லை. அப்பொழுது மட்டும் வேலப்பனை அருகில் அழைத்து, வேலப்பா, காமாட்சியை கொஞ்சம் பார்த்துக்கோ, அவள் வீட்டையும் ஒரு கண் பார் என்றேன். அவன் சரிங்க என்றானே தவிர சொன்ன முறையை பார்த்தால் செய்வானா என்பது எனக்கு சந்தேகமாக இருந்தது. ஊர் மறையும் வரை திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே இருந்தேன். நாங்கள் சென்னைக்கு வந்து சேருவதற்குள் இரவு மணி 10 விட்டது. எல்லாருக்கும் ஒரே களைப்பு. ஊர் நெருங்க நெருங்க 2 கட்டானாக உறங்கிக் கொண்டே வந்தோம். மறுநாள் விடிந்து வெகு நேரம் கழித்துத்தான் விழித்து கொண்டேன். அவரவர்களும் தத்தம் வேலைகளில் ஈடுபட்டிருந்தார்கள் போலும். நானாகவே எழுந்து போய் குஞ்சரி என்று குரல் கொடுத்த பிறகுதான் காந்தா ஓடோடி வந்தாள். காந்தா பாதி உடம்பாக இழைத்து விட்டாள். பாவம், இப்பொழுது என் கண்ணில் நன்றாக படுகிறது. பல் துலக்கியாச்சா? காப்பி கொண்டு வரட்டுமா? ரமணி கார் அனுப்புவான். உங்களை டாக்டரிடம் அழைத்து வரச் சொன்னான் என்றாள் காந்தா. இன்றைக்கே டாக்டரிடம் போக வேண்டுமா என்று கேட்டேன். ஆமாம். குழந்தைகள் எங்கே காணும்? பள்ளிக்கூடம் போனார்கள் என்று சொல்லிவிட்டு காந்தா ஓடிவிட்டாள். பள்ளிக்கூடம் திறந்தாயிற்றா என்று கேட்டேன் அவள் காப்பி கொண்டு வந்தபோது. இருக்கும் என்றுதான் பதில் வந்தது. என் பெற்றோர்களும் ஊரில் இருந்து வந்தார்கள். வீடு ஜே ஜே என்று இருந்தது. நானே ஆறுமுகனூரை பற்றி என் தாயாரிடம் விவரித்தேன். நானும் வந்திருப்பேன், காந்தா வேண்டாம் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டாளே என்றாள் என் தாயார் ரகசியமாக. நாங்கள் வைத்தியசாலைக்கு போகும் வழியில் காந்தாவிடம் இதை பற்றி கேட்டேன். ஆமாம், யாரும் வர வேண்டாம் என்று நான் சொன்னேன். அங்கே நான் காமாட்சியிடம் இட்லி, வேலப்பனிடம் டீ, கமலியிடம் சாப்பாடு என்று ஏற்பாடு செய்தேனே. அம்மா வந்தால் இதெல்லாம் முடியுமா? உங்களுக்கோ ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டியிருந்தது. மேலும் நான் விரதமாக இருந்து மலை ஏறி பிரதட்சணம் செய்தேன். இதெல்லாம் முடியுமா? அவர்களை கவனிக்கவும் முடிந்திராது. என் விரதமும் கெடும். இனிமேல் ஒரு தடவை அப்பா அம்மா 2 பேரையுமே அழைத்து போய் காட்டினால் போகிறது என்றாள் அவள் சாதாரணமாக. வெட்டு 1 துண்டு 2 என்று இவள் பாட்டுக்கு பேசுகிறாள். மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று இவள் நம்புகிறாளோ? இன்று வைத்தியரை பார்த்ததும் அவரிடம் சொல்லி காந்தாவுக்கு என் உடலின் உண்மை நிலையை கூறிவிட வேண்டும் என்று தீர்மானித்து கொண்டேன். ஆனால் நான் எதிர்பார்த்ததற்கு மாறாக வைத்தியர் மிகவும் பாராட்டி என் உடலில் நல்ல அபிவிருத்தி இருப்பதாக சொல்லி அடித்து அடித்து தைரியம் கூறி அனுப்பிவிட்டார். பொய் சொல்வதில் என்ன திருப்தியோ இந்த வைத்தியர்களுக்கு. நான் வீட்டிற்கு வந்ததும் அலுப்பாக படுத்துக்கொண்டே இருந்தேன்.
காந்தாவும் சுருண்டு படுத்து உறங்கிவிட்டாள். ரமணி வந்து எழுப்பினதும் எழுந்தாள். காந்தா, வம்புக்கு இவ்வளவு பெரிய சக்தி உண்டு என்று இன்றைக்குத்தான் தெரிந்தது என்று பீடிகை போட்டான் ரமணி. என் இதய துடிப்பின் படம் அவன் கையில் இருந்தது. அதை பார்த்து கொண்டே அவன் பேசினான். என்ன சொல்கிறாய் ரமணி என்று கேட்டேன். நான் சொல்லவில்லை அத்திம்பேர், இந்த படம் சொல்கிறது என்று தன் கையில் நாடா மாதிரி இருந்த காகித துண்டை தட்டி காட்டினான் ரமணி. கிராமத்தில் போய் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீங்க? வேலப்பன் தன் பெண்டாட்டியை அடித்தானா? மீனாட்சியின் பிள்ளை குடித்தானா? காமாட்சி உண்மையிலேயே கெட்டு போய்விட்டாளா? கமலி ஒரு கர்ம யோகிதானோ? இத்தியாதி இத்தியாதி, இதுதானே உங்கள் வேலை? நான் சிரித்தேன். அவன் சொல்வது மிகவும் வேடிக்கையாக இருந்தது. ஆனால் காந்தா அதை ரசிக்கவில்லை போலும். சரிதான்டா, டாக்டர் என்ன சொன்னார் என்று அவள் தூண்டினாள். ஏன், என்னை பார்த்தால் வைத்தியனாக தோன்றவில்லையோ உனக்கு என்றான் அவன். இருக்கட்டும், விவரம் சொல்லு என்றாள் காந்தா. அத்திம்பேர், நீங்கள் நாளைக்கே வேலைக்கு போகலாம். போக வேண்டாம், அதாவது லீவு முடிஞ்சு போகலாம். நீங்கள் நன்றாக குணமடைந்து விட்டீர்கள் என்று சொன்னேன் என்றான் ரமணி. என்ன என்று நான் நம்பாமல் கேட்டேன். இன்னமும் பித்தலாட்டம் செய்வானேன்? அவள் தம்பியின் மூலமே இன்று வீட்டில் எல்லோரும் இருக்கும்போதே உடைத்து பேசுவது என்று தீர்மானித்து விட்டேன். ரமணி, உள்ளதை உள்ளபடி சொல்லு. நான் 2 மாசமாக என்ன கவலைப்பட்டேன்னு உனக்கு தெரியாது. இவ பாட்டுக்கு அங்கே ஓடுறதும் இங்கே ஓடுறதும். நான் எங்காவது வாயை பிளந்து வச்சால் என்ன ஆகும் என்று யோசித்து நான் தவித்தது எனக்கல்லவா தெரியும். ஆனால் ரமணி விளையாடவில்லை என்பது அவன் முகபாவத்திலிருந்து நன்றாக புரிந்தது. அவன் சொல்வதை ஸ்ரத்தையுடன் செவிசாய்க்க ஆரம்பித்தேன். அத்திம்பேர், நீங்கள் இங்கே இருந்து போகும்போது அப்படித்தான் இருந்தது. விவரத்தை எடுத்து சொல்லியும் காந்தா பிடிவாதமாக ஆறுமுகனூருக்கு போகிறேன் என்று சொன்னதும் எனக்கும் கோபம்தான். அதனால்தான் தங்க சொன்னாலும் கேட்காமல் தட்டி கழித்து கொண்டு வந்துவிட்டேன். இங்கே வந்த பிறகு எனக்கே கஷ்டமாக இருந்தது. அதனால்தான் உடனே என் அண்ணா பையன் ரகுவை அனுப்பினேன் என்று கூறி நிறுத்தினான் ரமணி. போடா, நான் பட்ட கவலையை விட இவர் பட்டுட்டாராமா? உங்களிடமெல்லாம் திட்டு கேட்டுக்கொண்டு பிடிவாதமாக போய்விட்டேன். முருகனிடம் தவம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்ற நம்பிக்கை எனக்கு. பூரண ஓய்வும் மனமாற்றமும் இருந்தால் வழி உண்டு என்று டாக்டர் சொன்னதையே நான் உறுதியாக வைத்து கொண்டேன். இங்கே இருந்தால் நம் உறவினர்கள் எல்லாம் வந்து வந்து விசாரிப்பார்கள். அவர்கள் நல்லெண்ணத்தில் எதையாவது சொன்னால் கூட இவரை எப்படி பாதிக்குமோ என்று எனக்கு பயம். புது இடம், ஆண்டவன் சந்நிதி, அவரையே கவனமாக போஷிப்பது எல்லாம் சேர்ந்து பயனளிக்க வேண்டும் என்று திட்டம் போட்டேன் என்றாள் காந்தா. ஜெயிச்சிட்டப்போ, ஊசி முனையில் தவம் இருப்பது போல இருந்து சாவித்திரி மாதிரி உன் கணவரை மீட்டு கொண்டு வந்து விட்டாய் என்றான் ரமணி. அவருக்கு தெரியக்கூடாது என்று எப்படியெல்லாம் சரி செய்தேன். பாலுவை வரவழைத்தேன். வைத்தியன் உதவி தேவையில்லை என்று பட்டதும் அவனை அனுப்பிவிட்டேன். யாரோ புதிய மனிதர்களை பார்ப்பது போல காந்தாவை பார்த்தேன். எவ்வளவு மறைத்து வைத்திருக்கிறாள். ரமணி, நான் எத்தனை தடவை கேள்விகள் கேட்டு இருக்கிறேன் தெரியுமா? காந்தாவுக்கு முழு விவரம் தெரியுமா என்று கண்டுகொள்ள நான் பட்ட பாடு தெரியுமா? காந்தா குறுக்கிட்டாள். நான் பட்டதை விட யாரும் பட்டிருக்க முடியாது. ஆனால் பிடிவாதமாக இருந்தேன். உள்ளூர ஒரு பயமும் கூடவே இருந்து பயமுறுத்தும். நாங்கள் இவரை பற்றி கவலையோடு பேசி கொண்டிருப்போம் ரமணி. திடீரென்று இவர் வந்துவிடுவார். உடனே பாலு இருமுவான். ஓஹோ, அடிக்கடி பாலு இருமுவான். அவனை மருந்து சாப்பிடச் சொன்னேனே நான் என்று கூறி சிரித்தேன். ஒரு நாள் கோவிலில் வளையல் பிரசாதம் தந்தார்களே என்று கூறி நிறுத்தினாள் காந்தா. ஆமாம் என்றேன் ஆவலாக. அன்றைக்கு உங்கள் பல்சே சரியாக இல்லைன்னா பாலு. அன்றைக்கு என் உயிர் என் உடலில் நின்றதே, அதை சொல்லுங்கள். பழையதை நினைத்து வேந்தேன் நான். இப்படித்தான் எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு பாதி வழி தாண்டிட்டேன். தைரியமாக நீயும் இல்லாமல் பாலுவும் இல்லாமல் இருக்க பார்த்தேனே. அந்த சமயம்தான் காமாட்சியோடு கொஞ்சம் அதிகமாக பேசிக்கொண்டு இருந்து விட்டேன். ஒரு நாள் இவருக்கு கோபம் வந்துவிட்டது. உடனே படபடப்பு. அப்பப்பா, என்னால் அந்த நாளை நினைச்சாலே நடுங்கிறது என்றாள் காந்தா. வேலப்பன் ட்ரெங்கால் பண்ணிட்டானே, அதனால்தான் நான் வர முடிஞ்சது என்றான் ரமணி. ட்ரெங்காலா? வேலப்பன் பண்ணினானா? அவன் வந்து கேட்டபோது ஒன்றுமே நடக்காது போல பேசினியே என்று கேட்டேன். காந்தா கண்ணிலே நீர் நிரம்பிவிட்டது. போதும், வேஷம் போட நான் பட்ட பாடு. உள்ள கொதிச்சு கொண்டிருக்கும். மேலே மிக மிக அசட்டையாக பேசுவேன். ராத்திரியில் தூக்கமே வராது. எழுந்து வந்து தொட்டு பார்க்கவும் பயம். அதனால் இவர் மனசில் என்ன தோன்றுமோ?
நானே வசமிழந்து உளறி கொட்டுவேனோங்கிற அச்சம். கடைசியில் தான் என் உடல் அசந்து விட்டது. இனி தனியாக முடியாது என்றுதான் விமலாவை அனுப்பச் சொல்லி எழுதினேன். நீ முன்னவே சொல்லி வைக்கவேதான் எனக்கு ரமணி வந்ததும் புதுமையாகவே தெரியவில்லை. நீ பலே கெட்டிக்காரி காந்தா. நான் என்னவோ நீ ஒன்றும் தெரியாத பேதை என்று நினைச்சு கவலைப்பட்டேன் என்றேன். போங்க, இப்போ மட்டும் என்ன தெரிஞ்சு வாழ்ந்ததா? குழந்தைகள் வருவார்கள் என்று சொன்னது பொய். அந்த முருகன் ஏன் என்னை அப்படி சொல்ல வைத்தான் என்றே புரியவில்லை. தெய்வ சங்கல்பம் இருந்தது. இன்று நீங்கள் எனக்கு கிடைத்தீர்கள் என்றாள் காந்தா. தெய்வமாவது சங்கல்பமாவது இயற்கை காந்தா, வெறும் இயற்கை. நல்ல ஓய்வு, கவலையற்ற வாழ்க்கை, அமைதியான சூழ்நிலை, ஆரோக்கியமான உணவு எல்லாம் சேர்ந்து நாம் நினைத்ததை சாதிக்க கொடுத்தது. எல்லாவற்றிற்கும் மேலே நீ செய்த நர்சிங் ஏ கிளாஸ் என்றாள் ரமணி. ஆமாம், முருகன் அருள் இல்லாவிட்டால் நான் செய்து கிழித்திருப்பேனாக்கும். ஒரே நம்பிக்கையுடன் விரதமாக நியமமாக இருந்து 2 முறை அரை அரை மண்டலம் பிரதட்சணம் செய்தேன். என் மனசையும் கட்டுப்படுத்தி அவர் மனசுக்கும் கடிவாளம் போட்டு அந்த ஆண்டவன் காப்பாற்றி கொடுத்தானே, என்ன அதிசயம், என்ன அதிசயம் என்று வியக்கலானாள் காந்தா. எனக்கு பேச்சே இறந்து விட்டது. முருகனின் அருளை நினைத்து வியக்க வியக்க என் மனம் இன்னும் ஆச்சரியமடைந்தது. காந்தாவுக்குள்ள மன உறுதியும் கட்டுப்பாடும் அவளிடம் என் மதிப்பை பன்மடங்காக்கின. எனக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை காந்தா. அன்று இருந்த நிலையை பார்த்தால் அடுத்த அட்டாக் வந்துவிடுமோ என்று இருந்தது. நீ சாமர்த்தியமாக காப்பாற்றி விட்டாய் காந்தா. என் மனமார்ந்த பாராட்டுக்கள் என்றாள் ரமணி. போடா, அப்படி பேசாத. தெய்வ நிந்தனை கூடவே கூடாது. நான் யாருடா காப்பாற்ற? எல்லாம் ஆண்டவன் செயல் என்று ஆவேசத்துடன் கூறி ரமணியின் வாயை தன் கையால் பொத்தினாள் காந்தா. பைத்தியமாட்ட உளராத காந்தா. மனிதன் முயற்சி சாதிக்காத அற்புதமே கிடையாது. நல்ல முறையில் ஊக்கத்துடனும் உறுதியுடனும் பக்குவத்துடனும் நடந்தால் எதை வேண்டுமானாலும் சமாளிக்கலாம். நான் அதையே தான் கடவுள் என்கிறேன். உங்களுக்கெல்லாம் உங்கள் திறமையில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கலாம். நினைத்ததை நடத்த சக்தி இருக்கலாம். எனக்கு கடவுள் தேவை ரமணி. என் கடவுளை பழிக்காதே. நெஞ்சு வெடிக்கும் போது வலுவை இறக்கி வைக்க கடவுள் என்ற சுமை தாங்கி வேண்டும். எனக்கு ஆதரவு தந்து காப்பாற்ற ஒரு சக்தி இயங்குகிறது என்ற எண்ணமே என்னை காப்பாற்றி வருகிறது. என் கடவுளை பறிக்காதேப்பா. என் வாழ்க்கையே அர்த்தமற்றதாகிவிடும். சரி போ, பட்னி இரு, மணி ஆட்டு. யார் வேண்டாம் என்றார்கள்? உன் உடம்பை பார். உன்னை படுக்க வைத்து 1 மாதம் சிகிச்சை செய்ய வேண்டும் என்றான் ரமணி ஏளனமாக. இருக்கட்டும் போ. எப்படியும் கவலைப்பட்டு இழைத்திருப்பேன். இப்போ கடவுள் கைங்கரியத்திலே இழைத்தேன். எனக்கு இதுவே இதமாக இருக்கிறது. காந்தாவின் உறுதியை காண காண எங்கோ என் உள்ளே 1000 சன்னதிகள் மணியடித்து திறந்த மாதிரி இருந்தது. 1000 தீபாரதனைகள் நடந்த மாதிரி இருந்தது. ரமணி போன பிறகு காந்தா என் அருகில் நகர்ந்து வந்து என் முழங்கால் மீது தன் கையை வைத்தாள். நான் அதை என் கரத்தால் மூடிக்கொண்டேன். உள்ளூர நடுக்கம் அவளுக்கு. நான் அவள் முதுகை தடவி ஆசுவாசப்படுத்தினேன். இது பார் காந்தா, உன் அசையாத பக்தி தான் என்னை காப்பாற்றி விட்டது. ரமணியின் பேச்சுக்காக நீ கவலைப்படாதே என்றேன். எப்படி பேசுகிறான் பாருங்களேன் என்று அவள் புகார் கூறினாள். இது பார் காந்தா, எப்போ எனக்கு இதயத்தில் கோளாறு வந்து விட்டதோ இனிமேல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதுதான். பயந்து பயன் இல்லை. எதிர்காலத்தை தெளிவாக எதிர்நோக்கி செயல்பட வேண்டியதுதான். இந்த தெளிவை ஆறுமுகனோர் எனக்கு தந்திருக்கிறது. கமலி ஒருத்தியே போதும். வேலப்பன் உஷா உறவு ஒன்றே போதும். காமாட்சியின் மனத்தை பார். ஒரு உலகமே இப்படி பிறருக்காக வாழ காத்திருக்கிறதே. சாவை பற்றிய பயமே என்னை விட்டுவிட்டது. நான் இல்லாவிட்டாலும் உலகம் சுழலும் என்றேன். எனக்கு ஒன்றும் சொல்லாதீர்கள். என் மனசு வாதாடினது போதும். முருகன் காப்பாற்றுவான், அவன் பொறுப்பு என்றாள் காந்தா உறுதியாக. நீ இவ்வளவு பக்தியாக இருக்கிறாய். என்னை பார். நான் இன்று வரை கடைசி நாளை நெருங்கிவிட்டதாக எண்ணினேனே தவிர முருகன் பெயரை கூட சொல்ல நினைக்கவில்லை. எனக்கே வெட்கமாக இருக்கிறது காந்தா. இதற்கு ஒரு கவலையா என்றாள் காந்தா. சிவுக்கென்று எழுந்தாளை தவிர முன்போல தெம்பு இல்லை. காலை பிடித்து கொண்டு மீண்டும் அமர்ந்து விட்டாள். பொம்மைக்கு சாவி தீர்ந்து விட்டது என்று கூறி சிரித்தேன். ஆமாம் என்று சிரித்து கொண்டே மீண்டும் மெல்ல எழுந்து உள்ளே போனாள் அவள். கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் வீட்டில் உள்ள எல்லோருமே கூடத்திற்கு வந்தார்கள். காந்தா குத்துவிளக்கு ஏற்றி வைத்துவிட்டு ஹார்மோனியத்தை எடுத்து வைத்தாள். விமலா வந்து அமர்ந்து கணபதி மீது பாட்ட ஆரம்பித்தாள். காந்தா நாமாவளி பாடத் தொடங்கினாள். நான் ஆனந்தமாக கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்பொழுது குஞ்சரியும் சேகரும் பள்ளியிலிருந்து திரும்பி விட்டார்கள். அம்மா, நல்ல காலம்.
டீச்சர் லீவு போட்டதற்கு ஒன்றும் சொல்லவில்லை என்று கத்திக்கொண்டே வந்த சேகர் பஜனையை கேட்டு நாக்கை கடித்து கொண்டான். நான் சிரித்து கொண்டேன். வேலப்பனின் டெலிஃபோன் சங்கதி கேட்டு என் நிலைமை எப்படி இருக்குமோ? குழந்தைகளை நான் பார்க்க வேண்டுமென்றால் இருக்கட்டும் என்று முன்னேற்பாடாக அவர்களையும் தங்கள் பொய்யில் கூட்டு சேர்த்து கொண்டு வந்திருக்கிறான் ரமணி. குழந்தை பாவம் விவரம் புரியாமல் குட்டை உடைத்து விட்டான். நான் பேசவே இல்லை. இங்கே வார்த்தைகளுக்கு எங்கே இடம் இருக்கிறது? எனக்காக காந்தாவும் விமலாவும் பாசுரங்களும் தேவாரங்களும் கந்தர் அனுபூதி பாடல்களும் பாடினார்கள். நான் பாட்டு கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஆனால் என் மனம் சிந்தனையில் லயித்தது. பல மனிதர்களின் பலவீனத்தை வைத்து காரபோண்டா போட்டு டீ விற்று பணமாக்குகிறான் வேலப்பன். ஒரு மனிதனின் ஒரு சக்திக்காக தன்னையே அழித்து கொள்கிறாள் காமாட்சி. கணவனின் துணை நின்ற பிறகு மலர்கிறாள் கமலி. பார்த்தால் பைத்தியம் போல அப்பாவி போல இருக்கும் கமலிக்குள் என்ன வேகம், என்ன கொள்கை, என்ன நிர்ணயம்! மீனாட்சி பலமற்றவள், எதிரா சாக்கு என்று பிறர் மீது பழி சுமத்தி பிழைக்க பார்க்கும் கோழை. தங்களுக்கென்று வசதியான இடம் கிடைத்ததும் பிரமாதமாக மலர்ந்த பள்ளி ஆசிரியர்கள். வாட்சல்யத்துக்கு தன்னை அடிமையாக்கி கொண்ட வாண்டு. ஆறுமுகனூரில் இல்லாத அற்புதம் இல்லை. ரமணியும் தான் புழுதிக்காடு என்று கண்மூடித்தனமாக நிந்தித்தான். காந்தாவின் விடாமுயற்சியாலும் தூண்டுதலாலும் தான் அங்கு பறவை செல்வம் இருக்கிறதை உணர்கிறான். வாண்டு சீனுவை பார்த்து நாழி ஆயிற்றே என்று நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன். என் கட்டிலுக்கு அடியில் படுத்து கொண்டிருந்தது அது. சீனு பயலே, எழுந்திருடா என்றேன். நான் உங்களோடு வருகிறேன் மாமா என்றான் அவன் தூக்கத்தில். ரமணி சிரித்து விட்டான். நான் அவனை அடித்து எழுப்பியிருப்பேன். காந்தாதான் என்னை தடுத்தாள். தூங்க விடுங்கள் பாவம், அவன் விளக்கு வைக்கும் போதே தூங்குகிற வழக்கம் என்றாள். அவர்கள் பாடி முடித்து ஆரத்தி எடுத்தார்கள். நான் கற்பூரத்தை கண்ணில் ஒற்றிக்கொண்டேன். என் மனைவி தீர்க்காயுசோடு இருக்க வேண்டுமென்று வேண்டிக் கொண்டேன். அவளை போன்ற தீரர்கள் குடும்பங்களுக்கு மிகவும் தேவை. ரமணியும் கற்பூரத்தை தொட்டு ஒற்றிக்கொண்டான். நீ ஏண்டா என் கடவுள்கிட்ட வருகிற என்று சண்டை கிழித்தாள் காந்தா. உன் கடவுள்கிட்ட எங்க வந்தேன்? என் பெண்டாட்டி பாடினாள், கேட்க வந்தேன் என்றான் ரமணி. எத்தனை வயசானால் என்ன, இன்னமும் முன்னினை பின்னணியாகவே சண்டை போட்டுக்கொள்வதும் என்று என் மாமியார் மெதுவாக சொன்னதும் என் அம்மா உள்பட சிரித்தார்கள். அம்மா, காந்தா உன்னை தனியாக ஆறுமுகனூருக்கு அழைத்து போகிறாளாம் என்றேன். முருகன் அருள் கிடைத்தால் சரிதான் என்றாள் என் தாயார். காந்தா என்னை பார்த்து கண்ணை சிமிட்டினாள். 1000 பொருள் கொண்ட அந்த புன்னகை என்னை மெய்மறக்கச் செய்தது. யாரும் பார்க்காத போது எட்டி அவள் கன்னத்தை தடவினேன். குஞ்சரி, அப்பா கூப்பிடுகிறார் பார் என்று குரல் கொடுத்து கொண்டு ஓடி மறைந்தாள் காந்தா. என்னப்பா என்று கேட்டுக்கொண்டு என் அருகில் வந்து என் மீது உரசினாள் என் பெண். நான் கண்மூடி அந்த ஸ்பரிசத்தை அனுபவித்தேன். சேகரும் ஒரு பக்கம் வந்து என்னுடன் ஒட்டி கொண்டான். 2 குழந்தைகளையும் அணைத்து கொண்டேன். எனக்கு கடவுள் வேண்டும், எனக்கு கடவுள் தேவை என்று காந்தாவின் வாக்கு என் செவியில் ஒலித்தது. எனக்கும் தான் என்றேன். என்னப்பா என்று கேட்டாள் குஞ்சரி. நான் வெறுமனே சிரித்தேன். கூடத்தில் இருந்த வேலன் படத்தை பார்த்து கொண்டே. இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. எவ்வளோ ஒரு அற்புதமான கதையை கொடுத்துருக்காங்க எழுத்தாளர் அனுத்தமா அவர்கள். இந்த கதையை பற்றி நான் இன்னை பூரா பேச சொன்னால் கூட, ஒரு நாள் பூரா பேச சொன்னால் கூட பேசுவேன். அவ்வளோ விஷயங்கள் எனக்கு என்னை பாதிச்சிருந்தது இதில். ஆனால் நிறைய பேருக்கு இந்த கதை ரசிக்கலை. வியூஸ்லாம் பார்த்து தான் நான் சொல்கிறேன். நிறைய பேர் இந்த கதையை கேட்கல. எப்பவும் என் கதையை கேட்குற நிறைய பேர் இந்த கதையை கேட்கலை. ஓகே, ஒருத்தர் மாதிரியே ஒருத்தர் ரசிப்பா அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒவ்வொருத்தரோட ரசனை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எப்போ பாரு ஒரே மாதிரி மாமியார் மாட்டு பொண்ணு சண்டை, அண்ணன் தம்பி சண்டை, அக்கா தங்க, அம்மா பொண்ணு, இந்த மாதிரி கதைகளே இல்லாமல் ஒரு வித்தியாசமாக ஒரு ஊரில் ஒரு யதார்த்தமான ஒரு சூழ்நிலையில் நடக்கிற கதை, இதையும் நம்ம ரசித்தாதான் நம்மளுக்கு அதில் ஒரு, அதாவது தனுஷ் படம்லாம் முன்னாடி பார்க்கும்போது சொல்லுவாள், தனுஷை முதல்ல பார்த்த உடனே பிடிக்கலை, பார்க்க பிடிச்சிருக்குங்கிற மாதிரி இந்த கதைகள்லாம் முதல்ல படிக்கும்போதோ கேட்கும்போதோ கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் முதல்ல கேட்கும்போது. ஆனால் நீங்கள் படிக்க இந்த கதை மாதிரி ஒரு அற்புதமான கதை கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதனால் இது வரைக்கும் நீங்கள் ஒழுங்காக கேட்காம யாராவது இருந்தால் கூட திருப்பி ஒரு தடவை கேட்டு பாருங்கள். முதல்ல 2-3 எபிசோட் வேணால் என்னுடைய குரல் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா நான் இப்போ கோல்டு இன்னும் சரியாகாமல் நான் படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிக்கப் ஆகிடுது. அதனால தான் கொஞ்சம் கேப் விட்டு படித்தேன் நான்.
படிக்க படிக்க கேட்க கேட்க இந்த கதை கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கதை தான் அது இதில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டோ ஒரு ட்விஸ்ட்டோ எதுவுமே கிடையாது. யதார்த்தமாக ஒரு கிராமத்தில் போய் தன்னுடைய கணவருக்காக போய் அங்கே இருக்கா, அங்கே நடக்கிற விஷயங்கள் தான். அந்த ஊரில் இருக்கிற மனுஷால்கிட்ட எல்லாம் அன்பாக பழகிண்டு, ஒரு ஊருக்குள்ளே போனோன்னா அங்கே எல்லார்ட்டையும் பழகிண்டு, கணவரையும் கவனிச்சுண்டு, தான் இல்லைனாலும் பார்த்துக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு ஆளை போட்டுண்டு, அவர் நினச்சிருந்துருக்கார் தன் மனைவிக்கு எதுவும் தன்னை பற்றி ஒன்றும் ரொம்ப தெரியாத அவள் பாட்டுக்கு போயிட்டு இருக்காளேன்னு. அவள் வந்து தன் கணவர் முன்னாடி எதையும் காட்டிக்கக்கூடாது, அவருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு வியாதியை பற்றி அடிக்கடி நினைவூட்டுற மாதிரி நம்ம நடந்துக்கக்கூடாதுன்னு ரொம்ப கேஷுவலாக அவள் இருந்து, அவர் பக்தியோடு இருந்து, விரதம் இருந்து, அதே சமயத்தில் தன் கணவரையும் கவனிச்சுண்டு எப்படி காப்பாற்றுறங்கிறத ரொம்ப அழகாக தன்னுடைய எழுத்து நடையில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க அனுத்தமா அவர்கள். இவங்க தான் இவ்வளோ ரசித்து ஒவ்வொரு ஊர் அந்த ஊரையே கண்ணில் அந்த ஆறுமுகனூரை விட்டு வெளியில் வந்துட்டா மாதிரி, ஐயோ அந்த ஊரை விட்டு கிளம்பிட்டோமேன்னு இருந்தது எனக்கு. இவ்வளோ நாள் அந்த ஊரில் அந்த ஆற்றங்கரையில் நம்மளும் குளித்த மாதிரி இருந்தது, அந்த மலையில் நம்மளும் போய் காவடியோடு கூட போன மாதிரி இருந்தது, முருகனை தரிசனம் பண்ணிட்டு வர மாதிரி அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு மன நிறைவு இந்த கதையை படிக்கும்போது. அதான் நான் சொன்னேனே, நான் பேச விட்டா இன்னை பூரா பேசின்னு இருப்பேன். அதனால் நான் மீண்டும் ஒரு கதையில் சந்திக்கிறேன். இதோடு நான் முடிச்சுக்கிறேன். திருப்பி ஒரு தடவை கேட்டு பாருங்க கேட்காதவ.